நீங்க படாத பாடுபட்டு வீட்டை நல்லா தொடச்சி அழகா வைப்பீங்க. உங்க வீட்டுக்காரர் அப்பதான் நல்லா வெளியில போய் ஷூவை போட்டுட்டு சேத்துல ஆடி பிறண்டு உருண்டுட்டு அப்படியே வந்து காலை கழுவாம ஷூவை கூட கழட்டாம அப்படியே வந்து வீடு முழுக்க நடந்து நேரா ஃப்ரிட்ஜில் போய் குடிக்கிறது தண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட பேசினாதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதை வச்சு வீட்டை கூட்டினீங்களோ அதை தூக்கி எரியணும் போல இருக்கும். அதே மாதிரி தாங்க உங்க இன்னர் டைலாக் நீங்க என்னெல்லாம் வச்சு மெருகேற்றி கிளீன் பண்ணி, இன்னையில இருந்து நித்யானந்த சுவாமி சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுப்பா. இன்னையில இருந்து நான் எக்காரணம் கொண்டும் கொந்தளிக்க மாட்டேன், பொங்க மாட்டேன், அமைதியா என் இன்னர் டைலாக் என்ன பீஸ்ஃபுல்லா கான்சியஸா நல்லா வச்சிருக்க போறோம் அப்படின்னு ரெடி பண்ணி வைக்கும்போது கரெக்டா அங்கிருந்து குரல், ஏண்டி அறிவில்ல, எந்திரிச்சு வேலைங்களை பார்க்காம எப்ப பார்த்தாலும் உன் ஜாமியார் என்ன பேசுறாருன்னே பார்த்துட்டு இருந்தா, அது மாமியாராவோ இல்ல புருஷனாவோ இல்ல பொண்டாட்டியாவோ யாரோ ஒருத்தர் வீட்டுல இருக்க ஒருத்தருடைய குரல் வந்ததுன்னா போதும், உங்களுடைய அந்த இன்னர் டைலாக் என்ன பாடுபடுதுன்னு பாருங்க. நீங்க உங்களுடைய இன்னர் டைலாக் மட்டும்தான் நீங்க நினைக்கிற வரைக்கும் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஞானத்திலோ உலகிலோ அகத்திலோ இகத்திலோ எந்த வெற்றியையும் அடைய முடியாது.